உமக்கு நன்றி. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவருக்குரிய நேரம் இது. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செயல்பட வேண்டும், எழும்பி பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். இதுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை புரிகிறார், நமக்கு கற்றுத் தருகிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா, நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறார். அந்த ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரே, உங்கள்கிட்ட நான் முற்றிலும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுத்தா உங்களை நிரப்பி அவன் தம்முடைய வல்லமையினால் இடைக்கட்ட அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஆனந்த தைலத்தை உங்க சிரசின் மேல் ஊற்ற அவர் ஆயத்தமா இருக்கிறார். பலத்தின் மேல் பலனடைய உங்களுக்கு தேவையான அந்த உன்னத வல்லமைய, உன்னத பலனை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு ஆவியானவரே உம்முடைய வழி நடத்துதல் தேவை. உம்மை சார்ந்து வாழ ஆவியானவரே உம்முடைய பலன் எனக்கு தேவை. அல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கைத்தட்டி பாடுவோம், சத்தத்தை உயர்த்தி. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சத்தால் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வெளிச்சத்தால் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல். கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். ஓ, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும்,
வழி நடத்தும் ஆவியானவரே, விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. பாடுவோம். விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சேர்ந்து பாடுங்க. ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் தேவனே, நடத்திக்கொள்ளும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, இடம் கொடுங்க. அவர் உங்களை நிரப்ப, உங்க மேல அசைவாங்க. நம்முடைய வல்லமையை ஊற்ற, நல்ல ஒரு திறந்த இருதயத்தோடு, ஒரு வாஞ்சையுள்ள ஆத்மாவோடு. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கூப்பிடுங்க அந்த வாஞ்சையோடு. இதற்கு முன்பு பெற்ற வல்லமையை காட்டிலும், அபிஷேகத்தை காட்டிலும் புதிதாக ஆவியானவரே, 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 உங்களுக்காக ஆவியானவர் கிரியை செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிற அந்த ஆவியானவர் இப்பொழுது உங்களை நிரப்புகிறார். ஓ ஷதரபலபா. ஆவியானவரே, உங்க வழிகளை அவர் உறுதிப்படுத்துகிறார். நீங்கள் நடக்க வேண்டிய பாதைகளை அவர் அமைத்துக் கொடுக்கிறார். உங்கள் கால்கள் இடராதபடிக்கு, வழி தவறிவிடாதபடிக்கு உங்களை கரம் பிடித்து நடத்துகிற ஆவியானவர் உங்களோடு. ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க, உங்களுக்கு புரிந்து கொள்ள செய்ய இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ண வருகிறார். நல்ல ரிசீவ் பண்ணுங்க, அந்த பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க. ஆவியானவரே, எழும்ப முடியல, பிரகாசிக்க முடியல, பரிசுத்தமா இருக்க முடியல, விசுவாசமா இருக்க முடியல. இதற்கு எல்லாம் காரணமா இருக்கிற தடைகள் இந்த ஆவியின் வல்லமையினால் இன்றைக்கு மாறுகிறது. பலவீனங்கள் மாறுகிறது, நுகங்கள் உடைகிறது, கட்டுகள் அவிழ்கிறது. ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புகிறது. நல்ல கரம் தட்டி, நல்ல ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. நல்ல உற்சாகமாய் கரம் தட்டி. ஓ ஜீசஸ், வல்லமையின் தேவனே, ஆவியானவரே, உமக்கு நன்றி, உங்களை உயர்த்துகிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டது, ஒரு ஆவியின் நிறைவை நான் பெற்றுக்கொண்டேன், 2-3 அந்நிய பாஷைகளை பேசினேன், கொஞ்சம் விடுதலையா இருந்தது, அதோடு அவ்வளவுதான். இல்லை இல்லை, இப்பொழுது முற்றிலும் ஒரு விடுவிக்கப்பட்ட உணர்வு, முற்றிலும் நிரப்பப்பட்ட அனுபவம், முற்றிலும் ஆவியானுடைய ஆளுகை. நுகங்கள் உடைகிறத பார்க்கிற கிருபை,
கட்டுகள் தெறிப்பட்டு போகிற அந்த வல்லமையின் வெளிப்பாடு இதெல்லாம் நம்ம பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஆவியானவர் இருந்தால்தான் உஷ்ண காலத்திலும் அந்த வறட்சியிலும் நம்முடைய வேர் ஆமென் ஹல்லேலூயா காய்ந்து போகாதபடி கர்த்தர் உதவி செய்வார். இலைகள் உதிர்ந்து விடாதபடிக்கு இந்த ஆவியானவர் தான் கிருபை பாராட்டுகிறார். கனி கொடுப்பதற்கு இந்த ஆவியானவர் தான் உதவி செய்கிறார். மிகுந்த பலனை கொடுக்க ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மை நம்முடைய ஆவியினால் நிரப்புகிறார். சாதாரணமா இருக்கிற நம்மை அசாதாரணமாக இந்த ஆவியானவர் மாற்றுகிறார். உபயோகம் இல்லாத நம்முடைய வாழ்வை அநேகருக்கு உபயோகமான வாழ்வாய் இந்த ஆவியானவரே உருவாக்குகிறார். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? என் குடும்பத்துக்கு நான் ஒரு வெளிச்சமா இருக்கணும் ஆண்டவரே, என் திருச்சபைக்கு நான் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே, என் சமுதாயத்திற்கு நான் ஒரு உப்பா இருக்கணும் ஆண்டவரே, நான் எங்க இருந்தாலும் உங்களுக்காக பிரகாசிக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியணும் ஆண்டவரே. ஏதோ சும்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஏதோ ஆலயத்துக்கு போறேன் வாரேன் பாடுறேன் துதிக்கிறேன் ஜெபிக்கிறேன், பிரச்சனை அப்படியே தான் இருக்கு, பாடு அப்படிதான் இருக்கு, உபத்திரம் அப்படிதான் இருக்கு, கண்ணிகள் அப்படிதான் இருக்கு, கஷ்டங்கள் அப்படிதான் இருக்கு. இல்லை இல்லை, விருந்தும் மருந்தும் நான் தான். அல்லேலூயா. சந்தோஷத்திற்கு காரணமா இருக்க போகிறது நான் தான். ஆமென். என்ன எனக்குள்ளே ஜீவ ஊற்று. அல்லேலூயா. எனக்குள்ளே வற்றாத நீரூற்று. ஏன்னா இந்த நதி பாய்கிற இடமெல்லாம் ஆரோக்கியம், இந்த நதி பாய்கிற இடங்களில் எல்லாம் சுகம், இந்த நதி பாய்கிற இடங்களில் எல்லாம் ஜீவன். அப்படிதான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். உங்க வேலை ஸ்தலத்தில் நீங்க தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். ஆமே. நீங்க எதை செஞ்சாலும் அது ஆசீர்வாதமா இருப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்டும் பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம். ஆண்டவரே சொல்லுங்க, என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே. தாவீது சொன்னது போல என் பாத்திரம் நிரம்பி வழியன ஆண்டவரே. அபிஷேக நதி எனக்குள்ள பாய்ந்து செல்லன ஆண்டவரே. இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்ததின் நிமித்தம் ஒரு ராஜரீக அபிஷேகம் என் மேல ஊற்றப்படன ஆண்டவரே. ஒரு வல்லமையின் தேவ பிரசன்னம் என்னை நிரப்பனப்பா. சொல்லுங்க, என்ன நிரப்பன ஆண்டவரே. Thank you Jesus. இனி குறைவுகள் என் வாயிலிருந்து அவிசுவாசமா வெளிப்படக்கூடாது ஆண்டவரே. புலம்பல் என் நாவிலிருந்து வரக்கூடாதுப்பா. எப்பொழுது துதி, எப்பொழுது ஸ்தோத்திரம், எப்பொழுது நன்றி. உங்களுக்கு மகிமையா தான் வார்த்தை. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இன்னைக்கு எனக்கு தாங்க ஆண்டவரே. கேளுங்க இயேசுவா, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எனக்கு நீர் தாரும் ஆண்டவரே. அந்த துதியின் ஆவியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சாம்பல் எல்லாம் சிங்காரமாய் மாற்றுகிற ஆவியானவரே, புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஆவியானவரே, என்னை கனி கொடுக்க செய்கிறவரே, ஒவ்வொரு நாளும் புது கனி கொடுக்க செய்கிறவரே, இலைகள் உதிராமல் தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கும் கிருபையை தருகிறவரே, நான் செய்கிற காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவரே, உங்களை நான் துதிக்கிறப்பா. தேங்க்யூ ஜீசஸ். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஓ, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே,
அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்ன விசுவாசம் உள்ள இருதயத்திலிருந்து தான் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று புறப்படும். ஓ, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. துதி உடை போர்த்திடுவே, சாம்பல் நீக்கிடுவே. அலங்காரமாக்கிடுவே, சபையை அலங்காரமாக்கிடுவே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் புது கனி கொடுப்பே. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று. சொல்லுவோம், ஓ இயேசுவே, அது வற்றாது ஒரு நாளும். நல்ல கரம் தட்டி, ஜீவ ஊற்று, என்னை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல் மாற்றுகிறவரே, வற்றாத நதியை போல மாற்றுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நம்மை ஒரு புதிய மாதத்திற்கு கொண்டு வந்ததற்காக நன்றி சொல்லுங்க ஏசப்பா. நன்றி அப்பா. 2 மாதங்களை நிறைவு செய்து இந்த 3வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி. எங்க ஜீவன் உம்முடைய பார்வைக்கு அருமையா இருந்தபடியினால் நன்றி. புது பலனை தந்தீரே நன்றி. புது கிருபை தந்தீரே நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் கடந்து வர உதவி செய்தீரே நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி, கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா. கடந்த மாதம் காத்தீரே நன்றி ராஜா. புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா.
புதிய மாதம் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆவியானவருக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மை ஆராய்ந்து அல்லேலூயா நமக்கு சொல்லி தர வேண்டியதெல்லாம் சொல்லி தருவார், சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்ய உதவி செய்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. நம்ம எல்லாமே அறிந்தவர்கள் அல்ல, அதே நேரத்தில் ஒன்றும் தெரியாதவர்களும் அல்ல. நம்ம அறிய வேண்டியவைகள் ஏராளம் இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாருக்குமே ஹனி பீ தெரியும், அப்படிதானே? தேனி. எல்லாருக்குமே தேனியை பற்றி தெரியும்ல. இந்த தேனீக்களுக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, கோடை நாட்களில் அது கூடு கட்டும் போது அந்த வெயிலின் உஷ்ணத்தில் அந்த மெழுகு என்ன செஞ்சிடும், அப்படியே இளகி தேன் கொட்டிடும். ஆனால் என்னைக்காவது நீங்கள் வெயில் காலத்தில் தேன் கூடு அப்படி உடைஞ்சி விழுறத பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த தேன் கூட்டில் இருக்கிற தேனீக்கள் அவங்களுக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் வச்சுருக்குமா. என்ன அப்படின்னா, தேன் சேகரிக்க ஒரு டீம் போகுது அப்படின்னா, அந்த கூட்டுக்கு அந்த சூடு உள்ளே வராதபடி அதுக்கு எவ்வளோ குட்டி ரெக்கை இருக்குது, அந்த ரெக்கையை வச்சே அந்த தேன் கூட்டுக்கு அருகில் நின்று என்ன செஞ்சிட்டே இருக்குமா, வீசிட்டே இருக்குமா. ஒரு டீம் அப்படியே நின்று அந்த கூட்டை அப்படியே சேஃப்டி பண்ணுமா. நம்பவே முடியாது, 10 டிகிரி செல்சியஸ் ஹீட் அது குறைச்சிருமா. அல்லேலூயா. இந்த தேனீக்கள் மட்டும் அந்த கூட்டின் அந்த சூட்டினால் அந்த கூடு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதெல்லாம் முயற்சி செய்து பார்த்தீங்களா? இந்த முயற்சி செய்கிறது நிமித்தம் அந்த கூடு வெளியில் இருக்கிற உஷ்ணத்தின் தாக்கத்தினால் பாதிக்கப்படாமல் என்ன செய்து பாதுகாக்கப்படுகிறது. இப்போ இந்த டீம் தேன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த தேன் கூட்டில் இருக்கிற அந்த தேனி அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எங்கே போகும்? தேன் சேகரிக்க போகும். இப்போ இவ்வளோ நேரம் வெளியில் தேன் சேகரிச்சுட்டு வந்த அந்த தேனீக்கள் என்ன செய்யும்? கூட்டின் உஷ்ணம் அந்த தாக்காதபடிக்கு அது விசிறிட்டு இருக்குமா. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சின்ன உயிரினம் அது. யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? ஆனால் அதுகளுக்கே அப்படி ஒரு ஞானத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். அப்போ நமக்கும் ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுறதுனால இப்படி யாரும் சொல்லாமலே சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு அவர் நமக்கு வேண்டிய ஞானத்தை என்ன செய்வார், தருவார். ஒருத்தர் எப்படி எப்படி என்னென்ன செய்யணும், அவரவர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவது எப்படி, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது எப்படி, யார் இப்போ என்ன செய்யணும், இது யாருடைய பொறுப்பு, இது எல்லாத்தையும் ஆவியானவரே நமக்கு என்ன செய்வார், சொல்லி தருவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்கள் ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கும். தாவீதுக்கு விரோதமாக அம்மோனியர்களும் சீரியர்களும் யுத்தத்திற்கு எதிர்த்து வந்தபோது யோவாப் தான் படை தளபதி. அவனுடைய தம்பி ஒருத்தன் அவனுக்கு பக்கபலமாக இருக்கிறான். இப்போ பாருங்கள், அவன் தம்பியை பார்த்து சொல்கிறான், நான் அவங்களுக்கு எதிர்த்து போய் யுத்தம் பண்ணும்போது அவர்கள் என்னை முறியடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வரணும். உன்னைய அவங்க முறியடிக்கிற மாதிரி இருந்தால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ண என்ன செய்வேன், வருவேன். கர்த்தருடைய ஜனங்களுக்காகவும் அவருடைய பட்டணங்களுக்காகவும் நாம் நம்முடைய சாமர்த்தியத்தை என்ன செய்வோம், காட்டுவோம். நம்ம போய் யுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பாருங்கள் எப்படி இணைந்து செயல்படுறாங்க பார்த்தீங்களா? அப்படி இணைந்து செயல்படும் போது கர்த்தர் யோவாபின் கையில் அன்னைக்கு அம்மோனியர்களை ஒப்பு கொடுத்தார், அந்த சீரியர்களை ஒப்பு கொடுத்தார். ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆவியானவர் இல்லைன்னா நீ பார்த்துக்கோ, இது ஏன் பொறுப்பு இல்லை, இது உன் பொறுப்பு இல்லை, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, இப்படியே ஒரு பிரிவினை என்ன செஞ்சுட்டே இருக்கும்,
இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கீங்க? கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் எங்களை நடத்துவதற்கு எங்களை நாங்கள் விட்டு தருகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்கள், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானுடைய கிரியைகள் முற்றிலும் எங்களுக்குள் இருந்து செயல்படுவதற்கு எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை நடத்துங்க, நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க நாங்கள் என்ன செய்யணும், எங்களுடைய கடமை என்ன, எங்களுடைய பொறுப்பு என்ன, நாங்கள் நிறைவேற்ற வேண்டியதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், நாங்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டியதை நாங்கள் பகிர்ந்து கொடுக்கணும். ஹல்லேலூயா. இணைந்து செயல்பட வேண்டிய நேரங்களில் இணைந்து செயல்பட வேண்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனதை, ஐக்கியத்தை, அன்பை, புரிந்து கொள்ளுதலை எல்லாம் நீங்கள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த அன்பிற்கு, இந்த ஐக்கியத்திற்கு, இந்த புரிந்து கொள்ளுதலுக்கு ஆவியானவர் நீர் உதவியாக இருக்க போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்குள் இந்த இணைப்பை உண்டாக்குவீராக. நீர் எங்களுக்குள் இந்த ஐக்கியத்தை புதுப்பிப்பீராக. நீர் எங்களுக்குள் இந்த அன்பை பெருக பண்ணுவீராக. இணைந்து செயல்படக்கூடிய கிருபைகளை நீர் கட்டளையிடுவீராக. அதற்காக எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.